கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஆகாய் மூலமாக தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய இடிந்து போன ஆலயத்தை கட்டுகிறதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மனித தயவு இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் இந்த ஜனங்களோ தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மனதில்லாமல் தங்களுடைய சொந்த காரியங்களில் சொந்த வழிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தைகள் என்னவென்றால், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் குடித்தும் சம்பாதித்தும் உங்களுக்கு எந்த விதத்திலும் திருப்தியாக இல்லாமல் இருக்கிறீர்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆலயத்தை குறித்து நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதுதான் என்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட பலவிதமான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் அவருடைய ஊழிய காரியங்களை குறித்தும் மறந்து போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக நம்மை நியமித்திருக்கும் போது, பொறுப்புகளை கொடுத்திருக்கும் போது உண்மை உள்ளவர்களாக தேவனுடைய காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்துவதுதான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் வேலை செய்வோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஆலயத்திற்கு உண்டான காரியங்களையும் சுவிசேஷ பணியையும் முழு மனதுடன் செய்து முடிக்க எங்களுக்கு பலனையும் கிருபையையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.